இன்றைய நாள் இனிமையான நாளா தொடரட்டும். மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. நாம இன்னைக்கு இந்த பதிவுல ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகுது, இந்த ஆடி மாதத்துல நீங்க நினைச்ச விஷயங்கள் அதுபடியே நடக்குமா, இல்ல அதுல ஏதாவது தடை வருமா, அப்படி தடை வந்தால் அதை எப்படி உடைத்தெறியணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். ஆடி மாதத்தை கணக்குல வச்சுதான் பண்டிகைகளே தொடங்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமே பாருங்க, கிராமப்புறங்கள்ல காவல் தெய்வமா இருக்கக்கூடிய மாரியம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பசாமி அப்படின்னு அனைத்து தெய்வத்திற்குமே சிறப்பான முறையில வழிபாடு செய்வாங்க. விழாக்களும் வெகு விமர்சையா கொண்டாடப்படுது. அதே போல ஆறு மக்களின் ஜீவ நாடியா இருக்குது. அதுல ஆடி மாதம் புனித நீராடுவதை நம்ம ரொம்பவுமே வழக்கமா வச்சிருக்கோம். ஆடி மாதத்துல சிவனின் சக்தியை விட பார்வதி தாயின் சக்தி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனாலதான் பெரும்பாலும் அம்மன் கோவில்கள்ல திருவிழாக்கள் களை கட்டுது. இப்படி இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆடி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்டதா அமைய போகுது. இந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையுமே, அதாவது ஒவ்வொரு நாளுமே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். பொதுவாகவே 12 மாதமுமே ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். ஆனா இந்த ஆடி மாதம் மட்டும்தான் ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகை, ஆடி பூரம் அப்படின்னு எல்லா நாட்கள்லையுமே ஒரு தனிச்சிறப்பு கொண்டதா இருக்கு. அப்படிப்பட்ட நாட்கள்ல நீங்க என்ன செய்யணும், என்ன முறையில் வழிபாடு செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கோம். அதனால தான் சொல்கிறோம், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மேசராசி அன்பர்கள் நீங்கள். அதனால் செவ்வாய் பகவானுக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா எல்லா விதத்துலேயுமே நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஃபோன் மூலியமாகவே உங்களோட ஜாதகத்தை கணிச்சு எளிய முறையில் பரிகாரம் பெற்றுக்கொள்ள முடியும். சரி வாங்க, நாம் இப்போ தொடர்ந்து மேசராசி அன்பர்களுக்கு ஆடி மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி அமையுது, சாதகமாக என்னெல்லாம் இருக்கும், பாதகமாக என்ன அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியில சந்திர பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குருவும், சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும், லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், அயன சைன போகஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலை வந்துட்டு 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான், அதாவது ஆடி 1 அன்னைக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும், சுக்கிர பகவான் 26ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும், 29ஆம் தேதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போறாங்க. இந்த கிரக நிலைகளும் இந்த கிரகநிலை மாற்றங்களாலும் தான் இந்த மாதம் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களை கணிக்க முடியும். அந்த வகையில ஒவ்வொரு கிரகமும் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட ராசிக்கு நன்மை தீமைகளை வழங்கக்கூடிய அமைப்பு. அதுல எதெல்லாம் நன்மையா இருக்கும், எதெல்லாம் தீமையா இருக்கும் அப்படிங்கறது இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். வேகமான செயலால வெற்றி பெறக்கூடியவங்க தான் மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்க. சிறப்பான ஆளுமை திறன் உங்ககிட்ட இருக்கும். எல்லோருக்குமே நல்லது நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. உதவி அப்படின்னு யாராச்சும் கேட்டு வந்து நின்னா தயங்காம உதவி செய்யக்கூடிய நபர்களா மேசராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க. எல்லோருக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டா மேசராசி அன்பர்கள், அது நீங்க தான். இந்த காலகட்டம் நீங்க எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் ஆராய்ந்து செயல்பட்டா சாதகமான பலனை பெறலாம். எடுத்தமோ கௌத்தமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. தைரிய ரணருண ரோக அதிபதி புதன் பகவான் விரய ஸ்தானத்துல நீச்சமா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தணும். சின்ன சின்ன மருத்துவம் சார்ந்த செலவுகளுமே வரலாம். அதே போல நீங்க ஏதாவது பொருட்களை கையாளும் பொழுது, ஆயுதங்களை கையாளும் பொழுதும், வாகனத்தை ஓட்டும் பொழுது கூட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னா, நீங்க எப்பவுமே உதவி செய்யக்கூடியவங்க, அது இயல்பிலேயே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவ போய் நீங்க வீண் பழியை ஏற்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். அந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. உங்களை சார்ந்தவங்களே உங்களை தவறா நினைக்கலாம். பொறுப்பா செயல்படுங்க.
தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். இப்போ இருக்கிறத விடவே கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். ஆனால் அது நீங்கள் பெரிய கவலையாக நினைக்காதீங்க. ஏன்னா பணவரத்து நீங்கள் எவ்வளவு அலையிறீங்களோ அதற்கு ஏற்றது போல் திருப்தி தரும் வகையில் இருக்கும். வாடிக்கையாளர்களின் கருத்துக்கு நீங்கள் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து நடந்துக்கோங்க. வியாபார ஸ்தலத்தில் புதிய ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ தொடங்குவீங்க, அது நன்மையாக நடக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டியதாக இருக்கும். மேலதிகாரிகளிடம் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுறது நல்லது. வேலை விஷயமா திடீர் பயணங்கள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி குறையலாம், வீண் சண்டை சச்சரவுகள் வரலாம். இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சா மேசராசி அன்பர்கள் கோவப்படுறதை குறைச்சிக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகணும். பிள்ளைகள் விஷயத்தில் 2 பேருமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களோட இல்லத்திற்கு இந்த மாதம் உறவினர் வருகை இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசும் பொழுது கூட உங்களோட வார்த்தைகளை கவனமாக பேசுங்க. பெண்கள் சமையல் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு நீங்களுமே உதவ போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கலாம், அதனால கவனமாக இருங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் இதெல்லாமே உங்களோட சிறப்பான செயல்களால் உங்களை தேடி வரும். மக்களின் ஆதரவை பெற நீங்கள் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும். வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற கதாபாத்திரம் கிடைக்கும். ரசிகர்களின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த பணத்தொகையுமே கூடிய விரைவில் இந்த மாதம் உங்களோட கை வந்து சேரும். சொல்லப்போனால் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் அம்சம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுனால சுக வாழ்வு சொகுசான வாழ்வு சிறப்பாக அமையப்போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் வரும். கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்கள் நல்ல மதிப்பெண்களையுமே பெற முடியும். மாணவர்களுமே வண்டி வாகனத்தில் சொல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். மேலும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தங்கு தடைகளுமே உங்களை விட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவதும், வெள்ளிக்கிழமையில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கும் சூரிய பகவானை வழிபட்டு வருவதும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை கொடுக்கும். முருகனின் பரிபூரண அருளுமே இந்த 2 தெய்வத்தை வணங்கும் போது கிடைக்கும். அதனால நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மறைக்காமல் செஞ்சுடுங்க. நன்மைகள் பல மடங்கு உங்களை வந்து சேரும். உங்களோட மனதில் இருக்கக்கூடிய துயரங்கள் உங்களை விட்டு நீங்கிடும். இந்த ஒரு அமைப்பை பெற இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க. இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே முன்னோர்களுக்கு பிதிர்கடமைகளை இந்த மாதம் செஞ்சால் ஆண்டு முழுவதுமே பித்ருக்கடன் கொடுத்த பலனை நம்மளால் பெற முடியும். அதனால் இந்த ஆடி அமாவாசையில் மறக்காமல் உங்களோட முன்னோர்களுக்கு நீங்கள் உங்களோட பித்ருக்கடமையை செஞ்சுருங்க. அதாவது தர்ப்பணம் செய்யுங்க. இது ரொம்பவுமே நல்லது. ஆடி மாதத்தில் பாருங்கள், அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவிலில் திருவிழா நடக்கும். அதனால தான் இந்த ஆடி மாதத்தை அம்மன் பக்தர்கள் வந்துட்டு தனி மரியாதையோடு இந்த ஒரு மாதத்தையுமே அம்மன் வழிபாடை செய்வாங்க. ஆடி பௌர்ணமி தினத்தில் ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்தார். அதனால தான் ஆடி பௌர்ணமி தினத்தில் வைணவ தலங்களில் சிறப்பான வழிபாடு நடக்கும். அன்றைய தினம் நீங்கள் வந்துட்டு வைணவ தலங்களில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பையுமே பெற முடியும். அதே போல் இந்த ஆடி மாதம் ஏகாதசி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. அன்றைக்கு நீங்கள் விரதம் இருந்து இறைவனை வழிபட்டிங்கன்னா உங்களோட சுபகாரிய தடை நீங்கும். ஆடி மாதம் கிராம தேவதைகள் இருக்கக்கூடிய, அதாவது காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அனைத்து கோவில்லையுமே விசேஷமாக விழாக்கள் கொண்டாடப்படும். ஆடி செவ்வாய்க்கிழமையில் கோவில்களில் எலுமிச்சை பழ விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கூடுதல் நன்மைகளையும் பலன்களையும் அடைய முடியும். ஆனால் எலுமிச்சை பழ விளக்கு ஒருபோதும் வீடுகளில் ஏற்றி வழிபடக்கூடாது. ஆலய வழிபாட்டுக்கு உகந்தது தான் இந்த எலுமிச்சை பழ தீபம். இந்த எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள் உங்களோட கை வந்து சேரும். எல்லா விதத்துலையுமே நன்மைகள் வந்து சேரும். ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரைக்குமே பெண்கள் வந்துட்டு துளசி பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நினைச்ச விஷயங்கள் நடைபெறும். வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் செல்வங்களும் குவியக்கூடிய அமைப்பை பெற முடியும். முருகப்பெருமானின் அருளால் மேசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விதத்திலுமே நன்மைகளை பெற்று நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு மனமாற உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லது நடக்கு. என்ன மேசராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், மற்றவங்க யாராவது மேசராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதுலையே பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.
அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, சாதகமாக என்ன நடக்கும் அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையுமே நம்மளோட சேனலில் பதிவு பண்ண போகிறோம். நீங்கள் அதையுமே பார்த்து பயன்பெறுங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.